ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வந்து சண்டே நாங்கள் வந்து கோயிலுக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்னு ஒன்று சொல்லியிருந்தோம்ல, அது இந்த இதை தான். பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலில் இந்த டோக்கன் கொடுத்துருந்தாங்க கிட்ஸுக்கு ஃப்ரீ. இது எங்கே நடக்குதுன்னா கலைஞர் அறிவாலயம், அங்கே தான் திருச்சி. அங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஃப்ரீ, பெரியவங்களுக்கு வந்து 40 ருப்பீஸு. நிறைய ஆன்ஷியன்ட் இது காயின்ஸு ப்ளஸ் வந்து இந்த ஆன்ஷியன்ட் டேஸில் யூஸ் பண்ண ஸ்டோன்ஸு ப்ளஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. நெக்ஸ்ட்டு ஆன்ஷியன்ட் பீரியட்ஸில் யூஸ் பண்ண அந்த வெசல்ஸு அது எல்லாமே காமிச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நல்லா. நெக்ஸ்ட்டு அந்த இதெலாம் விளக்கு, அந்த பல்லாங்குழி, நெக்ஸ்ட்டு நிறைய இது இருந்துச்சுப்பா. நிறைய அந்த குட்டி குட்டி ஐட்டமாக அழகழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வெயிட் மிஷினு, அப்புறம் வந்து இந்த இது தேங்காய் திருகிறது, அந்த மாதிரி ஒன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த சிலம்பு, அந்த இது கண்ணகி, அந்த மாதிரி சிலம்பு ஏதோ ஒன்று 2 வச்சுருந்தாங்க பெருசு பெருசாக. அதெல்லாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா காயின், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் ஒன்று காமிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, அப்போ அந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டணுன்னாவே லைசன்ஸ் வேணுங்களாம். அப்படின்னா தான் சைக்கிளே ஓட்ட முடியுங்களா. இப்போலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ லைசன்ஸ் அதுக்கெலாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காயின் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. குட்டி குட்டி காயினாக இந்த மன்னர் காலத்தில் இருந்தது சம்திங், அந்த மாதிரி இதெல்லாமே நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்குங்களாட்டிருக்கு. அப்புறம் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் வர போக முடியாதுன்னு கொஞ்சம் ஸ்பீடாக எல்லாமே பார்த்துட்ருந்தோம். காயின்லாம் அப்புறம் வந்து அவங்க டார்ச் அழிச்சு காமிச்சு இந்த மாதிரி இந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே காயின் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. சூப்பராக பொறுமையாக நம்ம இது பண்ணால் போய்ட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாமே பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ரூபாய் நோட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர். ஒன்றுமே இது எதுக்கு அப்படின்றது, தாய்லாந்தோட இது ஒன்றா பாருங்கள் காமிச்சிருப்பேன் நான் வீடியோஸில். எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். உலகத்திலே பெரிய கரன்சி நோட்டு இது தான் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 500 ருப்பீஸ் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இவ்வளோ குட்டி ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாகவே இது போனதுனால நேற்று வந்து யூஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்லாம் எப்படி இருக்குன்றதுலாம் இங்கே எனக்கு தெரியவே தெரியாது. உண்மையாகவே இங்கே இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போனால் தான் நம்மளுக்கு தெரியுது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் போது கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒருத்தவங்களுக்குமே காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாமே எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா. அதெல்லாம் ஒன்று அவங்க பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மூங்கில் எழுதி அந்த இதுலேயே வந்து காயின் இருந்திருக்கு மன்னர் காலத்துலலாம். அந்த இது அதுதான் காயினுங்களாம். இது தாய்லாந்தோட அமௌண்ட்டு, அவங்களோட ருப்பியாம். நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா ஏதோ மன்னரோட இது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதான் உலகத்திலே பெரிய ரூபாய் நோட்டுங்களாம். அதெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அந்த காயின் ஐட்டம்லாம் முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாப்பா 2 பசங்க எது காமிச்சிருக்கேன்னா, அவங்க அம்மா வந்து வரல. அதனால் அந்த டான்ஸர் ஒருத்தவங்க கூட இருந்தாங்க. அந்த பொண்ணே கூட வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி டான்ஸ் ஆட வச்சாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களும் தைரியமாக அம்மா இல்லாமல் அதுங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணுச்சுங்க. அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிருந்தாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவங்க அந்த அகாடமி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நானும் பாப்பாவும் வந்தோம். பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் எங்களுக்கு சாங் போட்டாங்க. ஒரே எங்களுக்கெலாம் ஸ்டேஜ் ஃபியர். எனக்கு என் பொண்ணுலாம் செம்மையாக டான்ஸ் ஆடுவா, இது பண்ணுவாள். எனக்கெலாம் கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியராக இருக்கும். இருந்தாலும் பாப்பாக்கோசரம் நான் வந்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணேன். 2 பேரும் பண்ணி முடிச்சுட்டு சும்மா வந்து லைட்டாக இது பண்ணிட்டு ஹக் பண்ணி இது பண்ணிவிட்டு முடிச்சுட்டு பாப்பா ஒரு சாங் பாடி முடிச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. சூப்பர் மாம் சூப்பர் கிட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.